ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க, வானொலி வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் மணக்க செக்கிலாட்டணும் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 10 மிளகு, ஒரு 10 பூண்டு பல், 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய தக்காளி விதைய எடுத்துட்டு சன்னமாக நறுக்கி விட்டு அதெல்லாம் வதங்குறதுக்கு தேவையான உப்பை சேர்த்து ஒரு 10 கத்திரிக்காயை குறுக்க வாக்கில் நெடுக்க வாக்கில் 4 துண்டாக அதை காய் முழுசாகவே வச்சு 4 துண்டாக வெட்டிக்கிட்டு அந்த வெங்காயம் தக்காளியில் போட்டு வதக்குன்னு வதக்கி தேவையான மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பையும் போட்டு நல்லா கிண்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சுண்டி எண்ணெய் தெளிஞ்சு வரணும். தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் தண்ணியாக புளியை கரைச்சி வச்சுட்டு அவங்கள ஊற்றி விட்டு நல்லா தளன்னு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா அவங்க எண்ணெய் தெளிஞ்சு ஓரளவுக்கு திக்காக வரதுக்கு பார்ப்பாங்க. அதுக்கு இடையில ஒரு பவுட்ரு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருப்பேன். எப்போதுமே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பா இருந்தாலும் சரி, கார குழம்பா இருந்தாலும் சரி, ரெண்டுக்கும் போடுறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடியை ஃபைனலாக அப்படி மேலாக தூவி விட்டு கொத்தமல்லியை தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு சுட சாதத்தை போட்டு ஊற்றி சாப்பிட்டா வேறு லெவலாக இருக்கும். ஓகே.